தலையடைக்குள் ஒளிந்திருக்கும் டாய்லெட்டை தாண்டிய கிருமி. துவைப்பதெல்லாம் போதாது, ஆவிதான் பெஸ்ட். நாம் தினமும் தூங்கும் தலையணை எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று பலரும் யோசித்திருக்கீங்களா? ஆய்வுகளின்படி ஒரு தலையணைக்குள் டாய்லெட்டில் இருப்பதை விட 10 மடங்கு கிருமிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தினமும் தலை வைத்துக் கொள்வதால் வியர்வை, தோல் துகள், முடி எண்ணெய், மூச்சு மூலம் வெளிவரும் ஈரப்பதம் ஆகியவை தலையணைக்குள் சிக்கிக்கொண்டு கிருமிகள் பெருகும் சூழலை உருவாக்குகின்றன. இதன் விளைவாக அலர்ஜி, தோல் பாதிப்பு, மூச்சு திணறல் போன்றவை உருவாகுகிறது. பலர் தலையணை உரையை அடிக்கடி துவைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தலையணையின் உள்ளே இருக்கும் பஞ்சு அல்லது நுரையில்தான் கிருமிகள் அதிகமாக சேர்ந்திருக்கும். தலையணையை முழுவதும் நீரில் நனைத்து துவைப்பது நல்லது அல்ல. ஏனெனில் அதில் இருக்கும் பஞ்சுகள் தண்ணீரை உறிஞ்சி வீங்கிவிடும், பின்னர் உலராது. இதனால் துர்நாற்றம் மற்றும் பூஞ்சை வளர்ச்சி ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். இதனை தவிர்க்க சிறந்த வழி ஆவியால் சுத்தம் செய்வது. இதற்கு எந்த டிடர்ஜென்ட் பவுடருமோ சோப்போ தேவையில்லை. வெறும் வெப்ப ஆவியின் சக்தியே போதும். ஒரு பெரிய குக்கரை அடுப்பில் வைத்து தண்ணீரை ஊற்றி கொதிக்க விடுங்கள். சில நிமிடங்களில் அதிலிருந்து ஆவி எழும்ப தொடங்கும். அப்போது தலையணையை அந்த ஆவியின் மீது சிறிய தூரம் விட்டு காட்டுங்கள். ஆவி எல்லா பக்கங்களிலும் படும்படி மெதுவாக திருப்புங்கள். இந்த வெப்ப ஆவி தலையணையின் உள்ளே ஊடுருவி கிருமிகளை அழிக்கும். தலையணைக்குள் அடைந்திருக்கும் ஈரப்பதம் ஆவியாகி மறையும். இதனால் துர்நாற்றம் போகும், கிருமிகள் அழியும், தலையணை புதிது போல மாறும். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இப்படி செய்தாலே போதும். தலையணை எப்போதும் சுத்தமாகவும் மென்மையாகவும் இருக்கும். மேலும் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஆவியில் சில துளி லாவெண்டர் எண்ணெய் அல்லது யூக்கலிப்டஸ் எண்ணெய் சேர்த்து விடலாம். இதனால் தலையணை சுத்தமாகும் போது இயற்கையான மனமும் பரவும். அந்த மனம் தூங்கும் போது மன அமைதியையும் ஆழ்ந்த தூக்கத்தையும் அளிக்கிறது. குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் முதியோர் பயன்படுத்தும் தலையணைகளில் இது மிகுந்த பயனளிக்கும். ஆவியால் சுத்தம் செய்வது தலையணையின் வடிவத்தையும் காப்பாற்றும். துவைப்பதில் பஞ்சுகள் கெட்டு போகாது. மேலும் தலையணையின் உள்ளே சேரும் தூசு, பூச்சுக்கள், பூஞ்சை துகள்கள் போன்றவற்றையும் இது நீக்கிவிடும். இதன் மூலம் மூச்சு சிரமம், அலர்ஜி, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் தூரமாகும். நிபுணர்கள் கூறுவது போல மாதம் ஒரு முறை இப்படி சுத்தம் செய்தால் தலையணை ஆரோக்கியமாக நீடிக்கும். குழந்தைகள் பயன்படுத்தும் தலையணைகளை 2 வாரத்திற்கு ஒரு முறை ஆவியில் சுத்தம் செய்தால் சிறந்தது. நீண்ட காலம் அதே தலையணையில் தூங்கினால் உருவாகும் தோல் பிரச்சனைகள், முகத்தில் பிம்பிள்ஸ், நாசி அடைப்பு போன்றவை குறையும். தலையணை உரையை துவைப்பது மட்டுமல்ல, அதன் உள்ளே இருக்கும் சுத்தத்தையும் கவனிக்க வேண்டும் என்பது முக்கியம். இனிமேல் சோப்பும் பவுடரும் இல்லாமல் இயற்கையான ஸ்டீம் கிளீனிங் முறையை பின்பற்றுங்கள். தலையணை சுத்தமாக இருந்தால் தூக்கம் நிம்மதியாக வரும். தூக்கம்தான் உடலுக்கும் மனதிற்கும் சிறந்த மருந்து. அதை ஆரோக்கியமாக்கும் ஆவி உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது.